ஷே பாரத் மாதா பார்வதி சுப்ரீம் கோர்ட்டு உள்ள கணக்கு கோர்ட்ஸில் உள்ள கணக்கு எடுக்கார். இன்னைக்கு கணக்கு அதுவும் ஒரு டைம் ஒதுக்கி சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள கணக்கு எழுதார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. டெல்லியில் உள்ள கணக்கும் சென்னை மெட்ராஸ் உள்ள கணக்கும் சுப்ரீம் கோர்ட்டு உள்ள கணக்கு எடுக்கார். இப்போ டைம் நீதிமன்றத்தில் டெல்லி 1 மணி நேரமாக இராணுவம் முப்படை வானரப்படைக்கு உள்ள கணக்கு எடுத்துக்கொண்டே இருக்கார். ஐயா கணக்கு எடுத்துக்கொண்டே இருக்கார். வானரப்படைக்கு உள்ள கணக்கு எடுக்கார். அந்த கணக்கு எழுதி முடித்த உடனே உலக நாடே நடுங்க விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கப்பா. விளையாட்டுக்கு பூமியை கொடுக்கல அப்படின்ட்டார். பூமியை உள்ள நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்ஸ், அந்த கோர்ட்ஸ், இந்த கோர்ட்ஸு, கீழே மாவட்ட கோர்ட்ஸு, சிட்டி கோர்ட்ஸு, அந்த கோர்ட்ஸ், இந்த கோர்ட்ஸு வழக்காட வேண்டியதேன். வெளியில் ஜனநாயகம் சொல்லி வச்சு ஓட்டு முத்திரை வாங்கி நாற்காலி சேரில் உட்காந்து நாடிக்கெட்டு போட்டு உட்காந்து ஆட்டு தான் கீழே ஜனநாயகம். ஒரு ஆதார கார்டில் 3000 சேட்டை பண்ணி வச்சுருக்கான். அதை யார் கண்டுபிடிக்க? இப்போ குடுக்கிற குடுத்து துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம். கடவுள் ஒன்று கணக்கு கொடுக்காதனால விளையாட்டு விளையாண்டான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி கணக்கு இன்று ஒப்படைக்கலைன்னா நீதிமன்றம் கோர்ட்டில் பூரா அரசியல்வாதி கேஸ் கட்டில் இவர் எழுத்து பேனா எழுதி கொண்டே இருக்கும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் நீதிபதி சேர்ச்சி கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி, கன்னியாகுமரி, மும்பை, இந்தியா நாடு முழுவதும் இப்போ நீதிமன்றம் அப்படியே அலற விடுவார். முக்கால் சத்தியம்.